ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 10. திரு மதனகோபால் ஒரு சமயம் அவரது இல்லத்தில் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது வீட்டின் வாசலில் ஒரு வயதான பெண்மணி பிச்சை கேட்க, புத்தகம் வாசிப்பதில் ஆர்வமாக இருந்த இவர் அந்த வயதான பெண்மணியிடம், வீட்டில் யாரும் இல்லை, நீ போமா என்று சொல்லி விரட்டிவிட்டு மீண்டும் புத்தகம் வாசிப்பதில் மூழ்கினார் திரு மதனகோபால். ஓரிரண்டு நாட்கள் கழித்து பாட்டியை சந்திப்பதற்காக கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்திற்கு சென்ற திரு மதனகோபாலை பார்த்து, நம் பகவான் பாட்டி சித்தர், ஏண்டா பிச்சை கேட்டு வந்தா துரத்தையாட நீ என கேட்க திரு மதனகோபால் அவர்கள் மிரண்டு போனார். அடடா, பிச்சை கேட்டு வந்தது நமது பாட்டிதான் என விக்கித்து போனார். இந்த லீலை மூலம் பக்தர்கள் பாட்டியால் தொடர்ந்து கவனிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் நன்கு உணரலாம். மேலும் பல மகான்கள், சித்தர்கள் வேறு ஒரு உருவம் எடுத்து காரியமாற்றுபவர்கள் என முன்னோர்கள் சொல்லியும் பல நூல்களின் மூலமாகவும் நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு இதுவும் ஒரு சான்று. இப்படி தனது வாழ்விலே நடைபெறும் என எதிர்பார்க்காத திரு மதனகோபால் இச்சம்பவத்திற்கு பிறகு யார் பிச்சை கேட்டாலும் இதுவரை மறுக்காமல் பிச்சை அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முறை திரு மதனகோபால் அவர்கள் தனது குடும்பத்தாருடன் பாட்டியை தரிசனம் செய்வதற்காக பயணிக்கும் பொழுது பாட்டிக்கென வாங்கி வைத்த பண்டங்கள் ஒன்றான பொரி உருண்டையை அவரது மனைவி எடுத்து உண்ண, இவரோ பாட்டிக்கு வாங்கியதை நீ எப்படி சாப்பிடலாம் என கோபப்பட்டிருக்கிறார். பின்னே பாட்டியை சந்தித்து அவரை பணிந்து வணங்கி அவர் முன் குடும்பத்துடன் அமர, திடீரென பாட்டி திரு மதனகோபாலிடம், ஏண்டா பொரி உருண்டைய நான் எடுத்து சாப்பிட்டா நீ கோவப்படுவியோ என கேட்டதோடு, நாங்கெல்லாம் இப்படித்தான் சாப்பிடுவோம், என்ன அர்த்தம்னா, பேசும் தெய்வங்கள், சத்குருமார்கள், சித்த புருஷர்கள்லாம் இப்படித்தான் சாப்பிடுவோம் என சொல்லியிருக்கிறார் நமது பகவான் பாட்டி சித்தர். இந்த லீலாமிர்தம் மூலம் பகவான் பாட்டி சித்தர் அவர்களால் எப்படி வேண்டுமானாலும் இயங்க முடியும் என்பதையும், பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் படைக்கும் உணவை ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதையும் நாம் நன்கு உணரலாம். அடுத்த காணொளியில் பகவான் பாட்டியை மீண்டும் உணர்வோம், அவளின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அபகரிப்போம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.